ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக்கர் வச்சு பிரியாணி கொஞ்சம் கூட குலையாம பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, 2 இன்ச் பட்டை இதெல்லாம் பொரிஞ்சோடனே 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதையே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் சேர்த்து நம்ம வதக்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. கலர் சூப்பராக இருக்கும். இது 1 நிமிஷம் வதங்கினோடனே ஒரு 5 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இது கூட நான் 1 கிலோ அளவில் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடணும். இது கூட ஒரு 50 கிராம் அளவில் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து சிக்கன் நல்லா கிளறி விடும்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும். நான் இந்த டம்ளரில் தாங்க அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு கொதி வருதுல்ல, இந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேங்க. அதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நான் பாதி லெமன் மட்டும் நான் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். புளிப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமா பொழுதுன்னைக்கு நம்ம கிளறிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அரிசி உடஞ்சி போயிடும். அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக வந்தோடனே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக கொஞ்சம் கூட குலையாமல் நமக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சம் கூட குழஞ்சே போகாமல் பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.